Information is wealth. எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. இன்றைக்கி நம்ம பேச போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் தெரியுமா? நம்ம உடம்போட வெயிட்டை குறைக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே படாத பாடு பட்டுட்ருக்கோங்க. உடம்பு வெயிட்டு எப்படியா குறைச்சிட மாட்டோமா, எக்ஸசைஸ் பண்ணலாமா, உணவு கட்டுப்பாடு பண்ணலாமா, இந்த டயட்டு அந்த டயட்டு, மார்க்கெட்டில் நிறைய பேர் இருக்காங்க இது சொல்கிறதுக்கு இல்லையா? இன்றைக்கி ஒரு மருத்துவராக உங்களுக்கு கன்ஃபியூஷனை போக்குறதுக்கு, உங்களுடைய சந்தேகம் எல்லாத்தையும் போக்கி உங்களோட வெயிட்டை எவ்வளோ சீக்கிரமாக குறைக்கணுங்கிறத நான் சொல்ல போகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரே மாதத்தில் பார்த்திங்கன்னா 10 கிலோ வெயிட்டை எப்படி நம்ம குறைக்கிறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு டார்கெட்டும் இருக்குங்க. சில பேர் பார்த்திங்கன்னா ஒரே மாதத்தில் 5 கிலோ குறைச்சா போதும், 2 கிலோ குறைச்சா போதும். சில பேர் பார்த்திங்கன்னா நிறைய குறைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இன்றைக்கி ஒரே மாதத்தில் 10 கிலோ வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட வீடியோவை முழுமையாக பாருங்கள். இதோட முடிவில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், நீங்கள் ஈஸியாக குறைச்சிடலாம். இப்போ நம்ம விஷயத்துக்குள்ளே போகலாம். என்னென்ன டயட்டு நம்ம ஒரு மாதத்துக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்துடலாமா? பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம உணவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 வேளை நம்ம சாப்பிட்றோம் இல்லையா? காலையில் ஒரு வேளை, மத்தியானம் ஒரு வேளை, அப்புறம் சாயங்காலம் அதாவது நைட்டு டின்னர் ஒரு வேளை. இந்த 3 உணவும் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒன்று. டயட்டில் இருக்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு கண்டிப்பாக அந்த 3 வேளை மட்டும்தான் சாப்பிட்ணும், அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. இப்போ உடம்போட வெயிட்டை குறைக்க, அதாவது ஒரே மாதத்தில் 10 கிலோ குறைக்கிறதுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, மத்தியானம் லஞ்சு, அப்புறம் நைட்டு டின்னர், இந்த 3 வேளைக்கும் என்னென்ன சாப்பிட்ணும், இதுக்கு நடுவில் என்னென்ன ஹெல்த்தி ஸ்நாக்ஸு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம், இதெல்லாம் உடம்போட வெயிட்டை குறைக்கிறதுக்கு உதவும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இருந்தே பார்க்கலாம் வாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன சாப்பிட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குங்க. முதலாவது ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் வித் பெர்ரிஸ் அண்ட் நட்ஸ். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓட்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாத்துக்கும் தெரியும், அதை நீங்கள் காலை உணவாக எடுத்துக்கலாம். இதுக்கு கூட பார்த்தீங்கன்னா பெர்ரி பழங்கள் இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா அதோட சீடு கூட ஒரு ஃபைபர் தான், உடம்போட வெயிட்டை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணும். அப்புறம் பார்த்திங்கன்னா நட்ஸ் அண்ட் சீட்ஸ் இருக்கு இல்லையா, நம்மளுக்கு தெரிஞ்ச பாதாம், பிஸ்தா, இது எல்லாமே. அப்போ அந்த ஓட்ஸுக்கு கூடயே நீங்கள் அந்த பெர்ரி பழங்களையும் நட்ஸையும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா காலை உணவாக வயிறு நிரம்பிடும். இது நம்ம உடம்போட வெயிட்டை குறைக்கிறதுக்கான நார்ச்சத்து ரொம்ப இருக்கிறதுனால சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது. ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கோதுமை மாவில் ஹோல் கிரைன் அதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நார்மல் கோதுமை மாவு இருக்கும், ஹோல் கிரைன் இருக்கும். இந்த ஹோல் கிரைனில் தான் எல்லா தானியங்களும் கலந்துருக்கும், சத்து வாய்ந்தது. இதில் நீங்கள் எது வேணாலும் பண்ணி சாப்பிட்லாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், ஆயில் இதில் சேர்க்கக்கூடாது. நீங்கள் கோதுமை மாவு சாப்பிட்டீங்கன்னா அதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு, நார்ச்சத்தும் அதிகம் இருக்குது. ஆனால் ஆயில் மிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் என்ன வேணாலும் இதில் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. இது ஒரு செகண்ட் ஆப்ஷன் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். மூணாவது ஆப்ஷன் உடம்போட வெயிட்டை குறைக்க பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன் இருக்கு இல்லையா, சில பேர் ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிடுவாங்க. நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஜிம்மில் போய் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்ணும், மற்றவங்க சாப்பிட்டீங்கன்னா கிட்னி ப்ராப்ளம் வந்துடும். அதனால் ப்ரோட்டீன் நீங்கள் எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் பவுடராக இல்லாமல் நேச்சுரலாக ப்ரோட்டீன் என்னென்ன கிடைக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இயற்கையிலே பார்த்தீங்கன்னா பல தானியங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சீட்ஸு, நட்ஸு எல்லாம் எடுத்துக்கோங்க, அதை பவுடராக ஆக்கிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சீட்ஸு, நட்ஸு எல்லாத்தையும் நல்லா வறுத்து பவுடராக ஆக்கிட்டிங்கன்னா அது நீங்கள் இயற்கையிலேயே வீட்டில் தயார் பண்ணக்கூடிய ப்ரோட்டீன் பவுடர் உடம்புக்கு கெடுதல் பண்ணாது, அதை எடுத்துக்கோங்க. அது கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்மூத்தி மாதிரி. ஸ்மூத்தினா உங்களுக்கு தெரியும் இல்லையா, வேறு ஒன்றுமே இல்லைங்க. நான் சொன்ன அந்த இயற்கையான ப்ரோட்டீன் பவுடர் கூட ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் எல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி மிக்ஸில் போட்டு அடித்து நம்ம தண்ணி கலந்து குடித்தோம்னா அதுதான் ஸ்மூத்தி, வேறு ஒன்றுமே கிடையாது. இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். அப்போ நான் சொன்ன இந்த 3 பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று, ஒரு நாளைக்கு ஒரு ஆப்ஷன் வச்சு 3 நாளைக்கு மாற்றி மாற்றி ரொட்டேஷனில் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த 3 பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷனும் உங்களுக்கு வெயிட்டை பெருமளவு குறைக்க உதவி பண்ணுது. சரி, காலையில் சாப்பிட்டு முடிச்சிட்டோம், இப்போ லஞ்சுக்கு வரலாமா? லஞ்சில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது பார்க்கலாமா? லஞ்ச்லேயும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 3 ஆப்ஷன் தரேன் உங்களுக்கு. இந்த 3ஐயும் மாற்றி மாற்றி ரொட்டேஷனில் ஃபாலோ பண்ணுங்கள். முதலாவது ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிரில் பண்ண சிக்கனோ ஃபிஷ்ஷோ 2 சாய்ஸ் தரேன் உங்களுக்கு. ஒரு நாள் சிக்கன் சாப்பிடுங்க, ஒரு நாள் ஃபிஷ் சாப்பிடுங்க, சேர்த்து சாப்பிடாதீங்க, நல்லதில்லை. கிரில் பண்ணது, அதாவது ஆயில் இல்லாமல் கிரில் பண்ணும், அதாவது தமிழில் சொல்ல போனால் சுட்டு சாப்பிட்றதுங்க. அந்த காலத்தில் சுட்டு சாப்பிட்டாங்க இல்லையா, அதே மாதிரி தான் கிரில்லாம் உங்களுக்கு தெரியும். சிக்கனோ மீனோ சாப்பிடுங்க, அது கூட சேலட் சாப்பிடுங்க. இதெல்லாம் சாப்பிட்டா எப்படி டாக்டர் வயிறு நிறையன்னு நினச்சிங்கன்னா, இதை நீங்கள் வந்து எவ்வளோ வயிறு நிரம்ப சாப்பிட முடியுமோ சாப்பிட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம எவ்வளோ சாப்பிட்றோன்னு முக்கியம் இல்லை, என்ன சாப்பிட்றோன்னு முக்கியம். நீங்கள் கேலரி அதிகமான உணவு கொஞ்சம் சாப்பிட்டாலே ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன ஐஸ்கிரீம் தாங்க, கொஞ்சம் ஐஸ்கிரீம் நீங்கள் சாப்பிட்டாலே உங்களுக்கு கேலரி அதிகமாக இருக்கும், உடம்போட வெயிட்டை போடும். ஆனால் அதே நேரத்தில் இந்த கிரில் பண்ண சிக்கனோ ஃபிஷ்ஷோ கூட சேலட் சேர்த்து
இவ்வளோ சாப்பிட்டாலும் உங்களுக்கு வெயிட் போடாது. அப்போ நம்ம என்ன சாப்பிட்றோம் தான் முக்கியம், என்ன சத்து இருக்குன்னு தான் முக்கியம். அப்போ முதலாவது ஆப்ஷன் இது. ரெண்டாவது ஆப்ஷன் லஞ்சுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரேப் இருக்கு இல்லையா, அதுக்காக கடையில் உள்ள இந்த கேஎஃப்சி, மெக்டொனால்ட் அங்குள்ள ரேப் வாங்கி சாப்பிட சொல்ல வீட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு சப்பாத்தி எடுத்துக்கோங்க. நான் சொன்னமே கோதுமை ரொம்ப நல்லது. ஒரு சப்பாத்தி செய்துட்டு அதை ரேப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெஜிடபிள்ஸில் என்னென்ன உங்களுக்கு பிடிக்குமோ அதை உள்ளே வச்சு, கூடவே பார்த்தீங்கன்னா கிரில் பண்ண சிக்கனோ ஃபிஷ்ஷோ உள்ளே வச்சு ஒரு ரேப் மாதிரி பண்ணிடுங்க. அதை பண்ணி மத்தியானம் லஞ்சுக்கு நீங்கள் சாப்பிட்ணும். சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்போட வெயிட்டு கண்டிப்பாக குறையும். மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சூப் அண்ட் சேலட். அதாவது சூப்புன்னு பார்த்தீங்கன்னா என்ன சூப் வேணாலும் இருக்கலாம். சிக்கன் சூப்பு, மட்டன் சூப்பு, வெஜிடபிள் சூப்பு, எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களால் எவ்வளோ சாப்பிட முடியுமோ சூப்பை சாப்பிடுங்க. கூட வந்து சேலடையும் சேர்த்து சாப்பிடுங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்டா வயிறு பத்தாது இல்லையா, வயிறு நிறையிற வரைக்கும் சேலடு சாப்பிட்டு சூப்பை குடிச்சிருங்க. இது மூணாவது ஆப்ஷன். இந்த 3 ஆப்ஷனில் உங்களுக்கு எதை பிடிச்சிருக்கோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் போதும். இந்த மாதிரி இந்த 3 ஆப்ஷனும் லஞ்சாக நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உடம்போட வெயிட்டு கபகபகபான் ஃபாஸ்ட்டாக குறையுங்க. இது உறுதி. அடுத்தது லஞ்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம், டின்னருக்கு வரலாமா? டின்னர்னு சொல்கிறது சாயங்காலம் கிடையாது, நைட்டு சாப்பாடு, இரவு உணவு. நீங்கள் அதுக்காக டின்னர் நான் சொல்கிற சாப்பிட்டு நைட்டு உங்களுக்கு பிடிச்சதை வச்சு அடிச்சிடக்கூடாது இல்லையா. நான் சொல்கிறது டின்னர்னால் இரவு உணவுக்கு என்னென்ன சாப்பிட்ணுன்னு சொல்கிறேன். இதில் 2 ஆப்ஷன் தரேன் உங்களுக்கு. வெஜ்ஜு ஒன்று, நான்வெஜ் ஒன்று. கிரில் பண்ண ஃபிஷ் இல்லைனா சிக்கன். என்ன டாக்டர் ஒரே கிரில்லாக சொல்லிட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் நம்ம சுட்டு சாப்பிட்ட வரைக்கும் ஒன்றுமே இல்லைங்க. சுட்டு சாப்பிடும்போது அதில் நம்ம ஆயில் எதுவுமே கலக்க மாட்டோம். இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜில் உள்ள ஃபேட்டு அதுவே வந்து நம்ம சுடும்போது கரைஞ்சி வெளியே வந்துடும். அதுவே ஒரு ஆயில் மாதிரி தான் இருக்கும் இல்லையா. அப்போ சுத்தமாக ஃபேட்டெல்லாம் வெளியே போனால் கிரில் பண்ண சிக்கனோ மீனோ சாப்பிடும்போது உங்களுக்கு ப்ரோட்டீன், ஃபைபர் மட்டும்தான் இருக்கும். உடம்போட வெயிட்டை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவி பண்ணும். சைவ உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. அந்த காலத்தில் நம்ம கொண்டக்கடலை, பருப்பு, இந்த மாதிரி தானியங்கள்லாம் இருக்குது இல்லையா, கடலை, லென்டில்ஸ்னு சொல்லுவோம், இதெல்லாம் அவிச்சு சாப்பிட்றதாங்க. அதாவது எப்போவுமே பார்த்தீங்கன்னா இரவு உணவு சாப்பிட்டு உடனே படுக்கக்கூடாது. ஏன்னா ப்ரோட்டீன் உணவு இரவு சாப்பிடும்போது டைஜஸ்ட் ஆக டைம் எடுக்கும். எப்போவுமே நைட்டு இரவு உணவு சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெந்நி மிதமான சூட்டில் குடிங்க, டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ வெஜ்ஜு வந்து நான் சொன்னது கடலை, பருப்பு அந்த மாதிரி அவிச்சு சாப்பிட்றது. நான்வெஜ்ஜு சொல்லும்போது கிரில் பண்ண சிக்கனோ மீனோ சாப்பிட்றது. இரவு தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் இதை முடிச்சிருக்கணும். சரி, அடுத்தது ஸ்நாக்ஸு. என்ன தான் நம்ம 3 வேளை சாப்பிட்டாலும் நடுவில் ஸ்நாக்ஸு சாப்பிடும் போல இருக்கு இல்லையா, அதுக்கும் வழிமுறை இருக்குங்க. நீங்கள் இந்த 3 வேளை சாப்பாட்டுக்கு நடுவில் ஹெல்த்து ஸ்நாக்ஸு என்னென்ன சாப்பிட்டா உங்களுக்கு வெயிட் குறையும். மொத்தம் 5 ஸ்நாக்ஸ் நான் சொல்ல போகிறேங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்னு சொல்லக்கூடிய காய்கறிகள். இதில் பொதுவாக வெள்ளரிக்காய், கேரட்டு அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகளை பார்த்தீங்கன்னா அப்பப்போ கட் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு. இதில் தாங்க நிறைய ஆப்ஷன் இருக்குது இல்லையா. ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம சாப்பாட்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு கூட சேர்த்து சாப்பிட்டா வெயிட்டு போட்டுரும். சாப்பாட்டுக்கு நடுவில் அப்பப்போ மற்ற நீங்கள் ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றது பதிலாக ஸ்நாக்காக சாப்பிட்லாம். மாம்பழமோ, பப்பாளி பழமோ, வாழைப்பழமோ, என்னென்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றோ எல்லாம் சாப்பிடுங்க. சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் கூட ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம். நார்ச்சத்து அதிகம் இருக்கனால சுகரை குறைக்கும், உடம்போட வெயிட்டை குறைக்கும். மூணாவது ஸ்நாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நட்ஸ் அண்ட் சீட்ஸு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதாம், பிஸ்தா, முந்திரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது இல்லையா. பூசணி விதை எல்லாமே நட்ஸ் அண்ட் சீட்ஸ் தாங்க. இதில் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை ஒரு ஸ்நாக் மாதிரி சாப்பிடுங்க. இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாதாத்தை வறுத்து இந்த மாதிரி தருவாங்க, அதெல்லாம் சாப்பிடாதீங்க. இயற்கையாக நீங்கள் வாங்கக்கூடிய பாதாமே, பிஸ்தாவே வீட்டிலையே பண்ணி கழுவி சாப்பிடுங்க. 4வது ஹெல்த் ஸ்நாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவிச்ச முட்டை, வெள்ளைக்கரு. வெள்ளைக்கரில் தான் உங்களுக்கு தெரியும் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. மஞ்சக்கரில் வந்து கொழுப்பு இருக்கனால அது வேண்டாம். ப்ரோட்டீன் நமக்கு வேணும் உடம்போட வெயிட்டை குறைக்க. அதனால் முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் 4வது ஸ்நாக்காக நம்ம சாப்பிட்லாம். 5வது ஸ்நாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா யோகட். யோகட்னா என்ன, தயிர் தான். தயிரில் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி கொண்டு வந்துட்டாங்க. தயிர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் பண்ணி வருது. அதில் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை நீங்கள் ஸ்நாக்காக சாப்பிடுங்க. இப்போ நான் சொன்ன இந்த 5 ஸ்நாக்கும் பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஸ்நாக்ஸ். இதை 3 வேளை சாப்பாட்டுக்கு நடுவில் சாப்பிடுங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த 3 வேளை சாப்பாடு அப்புறம் ஹெல்த் ஸ்நாக்ஸ் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து 1 மாதம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 10 கிலோ வெயிட்டு குறையுங்க. இது உறுதி. இது வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு டயட்டு சார்ட்டு. மற்றவங்க சொல்கிறதா நம்பாதீங்க, ஒரு மருத்துவர் சொல்கிறத நம்புங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது. முக்கியமான விஷயம், தண்ணி அடிக்கடி குடிக்கணுங்க. தண்ணி பதிலாக நீங்கள் வந்து மிதமான சூட்டில் கொஞ்சம் ஜீரகம் இருக்கு இல்லையா, கரிஞ்சீரகம், அதை போட்டு அந்த தண்ணியை நீங்கள் டெய்லி குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உடம்போட வெயிட்டு இன்னும் உங்களுக்கு குறையும். ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, அந்த டயட்டு ஹெல்த்தியாக உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு நோய், டிசீஸ் இருந்தால் உங்கள் டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் அது பண்ணாதீங்க. நான் சொன்னதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ப்ரோட்டீனும் ஃபைபரும், அதாவது நார்ச்சத்து தான் நிறைஞ்சிருக்கு. கார்போஹைட்ரேட்டோ ஃபேட்டோ கிடையாது. அதனால் உங்களால் முடிஞ்சால் அந்த டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது ஏற்கனவே நான் முதல்ல சொன்ன மாதிரி யாருக்கு ஒரே மாதத்தில் 10 கிலோ வெயிட்டு குறைன்னு நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் இதை ஃபாலோ பண்ணால் போதும். மற்றவங்க கம்மியாக குறைச்சா போதும்னு நினச்சிங்கன்னா வேறு வீடியோவில் நான் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன்.
தொடர்ந்து இந்த டயட் சார்ட் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இது கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பயன்பெறட்டும். வழக்கம் போல் ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.